பௌர்ணமி இரவு ராத்திரி 12 மணி இருக்கும். அந்த ரோட்ல ரொம்ப தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனோட காலடி சத்தம் மட்டும் அந்த அமைதியை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த ஆளு தன்னுடைய மொத்த உடம்பையும் கருப்பு போர்வையினால மறைச்சு வச்சிருந்தான். 2 நாய்கள் அந்த ஆளை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சது. ஆனா அதை பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாம ஒரு வீட்டுக்கிட்ட போனான். ஒரு பெரிய ஜன்னல் வழியா அவன் உள்ள எட்டி பார்த்தான். அந்த அறையில ஒரு அழகான பொண்ணு எந்த ஒரு கவலையும் இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா. என்னோட திஷா. அவன் யாருக்கும் தெரியாம அந்த ஜன்னல் வழியா அந்த அறைக்குள்ள நுழைஞ்சான். அப்புறம் ரொம்ப கிட்ட போய் திஷாவை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். திஷாவோட தலைமுடி பின்னாம இருந்தது. அந்த தலைமுடி தலகாணியில இருந்தது. சிலது தலகாணிக்கு கீழே பரவி இருந்தது. அந்த பையன் கத்திரிக்கோலால திஷாவோட கொஞ்சம் தலைமுடியை வெட்டி எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் பேசாம திரும்பி அந்த இடத்த விட்டு ஜன்னல் வழியா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். மறுநாள் திஷாவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஹாலில் உட்காந்துருந்தாங்க. திஷா அவங்களுக்காக டிஃபன் கையில் எடுத்துக்கிட்டு வந்தா. அம்மாடி திஷா கண்ணு, உண்மையிலேயே நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. அப்போ திஷா மெல்லமாக வெக்கப்பட்டு சிரிச்சா. அப்புறம் பையன் மாதவோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, போப்பா கண்ணா, போய் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்களும் பேச வேண்டிய விஷயங்களை பேசிடுறோம். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். திஷா போமா போ, மாதவை கூட்டிட்டு போய் உன்னோட ரூமை காட்டிட்டு வா. திஷா அப்புறம் மாதவ் அவ பின்னாடியே அவளோட ரூமுக்கு வந்தான். ஒரு விஷயம் கேட்கவா? உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைல்ல? நீங்க என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா, இல்லை என் பாய் ஃப்ரெண்டோட இன்ஃபர்மேஷனை கேட்கறதுக்காக வந்தீங்களா? இப்படி சொல்லிட்டு திஷா சிரிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் மாதவும் சிரிக்க ஆரம்பிச்சான். சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் தானே உங்களோட ஹஸ்பண்ட் ஆக போகிறேன். 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு இருண்ட கோட்டைக்குள்ளர ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு ஏதோ தந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு முன்னாடி அக்னி குண்டம் எரிஞ்சிட்டு இருந்தது. கையில ஒரு கருப்பு பொம்மை இருந்தது. அதுல சில தலைமுடிய அவன் கட்டினா. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னோட சின்ன பொம்மை நீ யாருக்கும் சொந்தமாகவே முடியாது. அன்னைக்கு ராத்திரி சரியா 9 மணிக்கு திஷா அவ பேரண்ட்ஸ் கூட டின்னருக்காக உட்காந்துருந்தா. மாலதி அவகிட்ட ஆலு பரோட்டாவை ஒரு தட்டில் வச்சுட்டு என்ன சொன்னான்னா, இங்க பாருமா திஷா, உனக்கு பிடிச்ச ஆலு பரோட்டா கொண்டு வந்திருக்கேன். திஷா அதை பார்த்துட்டு பரோட்டா தட்டை கையில எடுத்தா. அதை தரையில தூக்கி வீசினா. திஷா, என்ன வேலை செய்யற நீ? எனக்கு இது வேண்டாம், எனக்கு மாமிசம் வேணும், மாமிசம். அது கேட்டதும் அவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. திஷா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணா. அப்புறம் அதில் இருந்த சிக்கனை எடுத்தா. அதை அங்கேயே அவ தரையில உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா. என்னங்க இது, இவளுக்கு நான்வெஜ் ஸ்மெல்லே கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா இப்ப திடீர்னு இப்படி சிக்கனை சாப்பிட்றாலே அதான் புரியல. அதுவும் ரொம்ப விசித்திரமா சாப்பிட்ற. 5 நிமிஷத்துல சிக்கனை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திஷா தன்னோட அறைக்குள்ள போயிட்டா. இப்போ இது ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் எதிர்காலத்துல நிறைய நடக்க போகுது. மறுநாள் சாயந்தரம் திஷாவும் அவளுடைய அப்பாவும் ஹாலில் உட்காந்துருந்தாங்க. மாலதி அவங்களுக்காக கிச்சன்ல பக்கோடா செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் டோர் பெல் அடிச்சது. மாலதி கிச்சனை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் அவ டைனிங் டேபிள்ல பக்கோடா கொண்டு வந்த தட்டை வச்சா. அதுக்கப்புறம் போய் அவ கதவை திறந்தா. அதே தெரியாத அந்த பையன் அங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தான். ஆமா, நீங்க யாரு? வணக்கம் மாமியாரே. திஷா, நான் வந்துட்டேன். ராஜேஷும் மாலத்தியும் என்னன்னு தெரியாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. திஷா நில்லு, அம்மா நீ என்ன காரியம் பண்ற? மாலதி திஷாவை போக விடாம தடுத்தா. திஷா மாலத்திய தள்ளி விட்டுட்டா. இனிமே இவர் இங்கதான் இருப்பாரு. நான் இவருக்கு சொந்தமானவ.
இவருக்கு மட்டும் சொந்தம். திஷாவோட கண்கள் இப்போ செவந்து போய் இருந்தது. அவளோட முகத்துல அப்படி ஒரு கோபம் கண்ணுக்கு தெரிஞ்சது. அட திஷா, கோவப்படாத. கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. சரி, இப்போ நீ என் கூட வா. திஷா அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனை டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு போனா. நம்ம திஷாவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? இவ்வளோ வித்தியாசமா பிஹேவ் பண்றா, அதுவும் நம்ம கூடவே இவ்வளோ மோசமா நடந்துக்கிறா. அவ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததே கிடையாதே. அப்பதான் அந்த இடத்துக்கு மாதவ் வந்தான். வணக்கம் அத்தை. திஷா இவ்வளோ நாளாக என்னோட காலே அட்டன் பண்ணல. அவ எங்கே இருக்கா? மாலதி அவனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. மாதவ் தன்னோட கண்ணால அந்த பையன் திஷாவுக்கு ஊட்டி விடுறத பார்த்தான். அவன் ரொம்ப கோபத்தோட அவங்க கிட்ட போய் சத்தம் போட்டான். இந்த பையன் யாரு? என்கிட்ட சொல்லு. திஷா அங்க இருந்த ஃபோக்ஸ் கம்பியை எடுத்தா மாதவோட கழுத்துல பார்த்து குத்தினா. மாதவோட கழுத்துல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. மாலதி, ராஜேஷால அவங்க கண்ணையே அவங்களால நம்ப முடியல. மாதவோட கழுத்துல இருந்து ரத்தம் சிந்திக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவன் மயக்க நிலைமையில இருந்தான். திஷா அவன் தலைக்கிட்ட நின்னுகிட்டு ரொம்ப பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. சரி வா நிஷா, இப்போ நம்ம உன்னோட ரூமுக்குள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கலாம். அவன் சொன்னதை கேட்டதுமே திஷா அவனோட கையை பிடிச்சா. அப்புறம் அவனை தன்னோட அறைக்கு கூட்டிட்டு போனா. இவனை தூக்கம் ஆளுத்து. இவன் ஒருவேளை இங்கே இறந்துட போறான். நம்ம சீக்கிரமாவே இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியே ஆகணும். ராஜேஷ் மாதவை தூக்கிக்கிட்டாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் அவருக்கு சின்னதா ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் ராஜேஷ் மாலதி கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அவர் இங்கே தான் இருந்தாகணும். நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கு. சரி, நீங்கள் அவருக்கு கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்துடும். ஷியோர், எக்ஸ்கியூஸ் மீ. இப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிட்டாரு. அப்புறம் ராஜேஷ் மாலதி கிட்ட என்ன சொன்னாருன்னா, இவனோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னு தெரியலையே. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் திஷாவை நினைச்சு பாருங்க. அவளுக்கு என்னங்க ஆச்சு? நம்ம பொண்ணை அந்த பையன் பயங்கரமா வசியம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த விஷயத்தில் நமக்கு உதவி பண்ணுற மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஆளை ரொம்ப நல்லாவே தெரியும். ராஜேஷும் மாலத்தியும் ஒரு பெரிய கோட்டைக்கு போனாங்க. அங்க அறையில தாந்திரிகம் பண்ற ஒரு அம்மா உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க முழுமையா கருப்பு உடை போட்டிருந்தாங்க. மோகினி மேடம், இப்போ எங்களுக்கு உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை. நாங்கள் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கோம். பயப்படாதீங்க, என்ன நடந்ததுங்கிறத முழுசா சொல்லுங்க. என்னோட பொண்ணு திஷா ஒட்டு மொத்தமாக மாறிட்டா. யாருன்னே தெரியாத ஒரு பையன் என்னோட வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்புறம் திஷா அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்கள் அந்த பையனை வெளியே விரட்டணும்னு நினச்சா அவள் எங்களையே தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. எந்த பையன் கூட நாங்கள் திஷாவுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோமோ அவனோட உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்திட்டா. இப்போ அந்த தெரியாத பையன் கூட இப்போவும் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. அது எப்படின்னா அந்த பையனை தவிர அவளுக்கு வேற யாருமே தேவையில்லைன்ற மாதிரி வீட்டில் இருக்கா. அப்படி இந்த மாதிரியெல்லாம் அவன் நடந்துக்கிறானா, நிச்சயமா அந்த பையன் அவன் மேலே ஏதாவது மாயம் தந்திரம் பண்ணியிருக்கணும். அதனால தான் அவனுக்கு முன்னாடி அவ கண்ணுக்கு யாருமே தெரியல. அவனோட அசைவுக்கெல்லாம் இவ ஆடிக்கிட்டு இருக்கா. திஷா எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுமா. ஒருவேளை அவ எங்களை விட்டு போயிட்டா, இல்ல அந்த பையன் ஏதாவது அவளை பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் நாங்க வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடும். அவன் பண்ணி வச்சிருக்கிற அந்த தந்திரத்தை உடைக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா திஷா உன்னுடைய ரத்தம். அப்படி நான் அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன்னா அப்புறம் திஷா நிரந்தரமா அவனுக்கு தலையாட்டி பொம்மையா இருப்பா. சரி சொல்லுங்க, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? உன் வீட்டை சுத்தி எங்கேயாவது ஆலமரம் இருக்கா? இருக்கு. எங்கள் வீட்டுக்கு சரியாக பின்னாடி ஒரு மைதானம் இருக்கு. அதுக்குள்ளே ஒரு ஆலமரமும் இருக்கு. அந்த பையன் நிச்சயமா திஷாவோட தலைமுடியை வெட்டி எடுத்துட்டு போயிருப்பான். அப்புறம் தன்னோட முடியையும் திஷாவோட முடியையும் ஒன்று சேர்த்து ஒரு பொம்மையில் கட்டியிருப்பான். அப்புறம் அதில் மந்திரங்களை பண்ணி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஆலமரத்து அடியில் அந்த பொம்மையை புதைச்சி வச்சிருப்பான்.
நீ அந்த பொம்மையை வெளியே எடுக்கணும், அதை நெருப்புல கொண்டு போய் போடணும். அந்த பொம்மை எரிஞ்சு போனதும் திஷா மேல பண்ணி வச்சிருக்கிற அந்த வசியும் முறிஞ்சு போயிடும். சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வா மாலதி, நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. நீ நம்ம வீட்டுக்கு போயிட்டு திஷாவை கவனமாக பார்த்துக்கோ. நான் அதுக்குள்ள அந்த பொம்மையை அங்கேருந்து எடுத்துடுறேன். அவங்க 2 பேரும் மறுபடியும் திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப விசித்திரமான காட்சிகள்லாம் பார்த்தாங்க. அந்த பையன் சேர்ல உட்கார்ந்திருந்தான். அப்புறம் திஷா அவனுக்கு முன்னாடி ரொம்ப வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ஆடு திஷா, இன்னும் நல்லா ஆடு. இங்க என்ன நடக்குது? அட அத்தை மாமா, நீங்கள் வந்துட்டீங்களா? திஷா நிறுத்து. நான் என்னோட பொண்ணை உன்னோட கட்டுப்பாட்டில் இருந்து கண்டிப்பாக வெளியேற்றியே தீர்வேண்டா ஷைத்தான். இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் வீட்டை விட்டு கிளம்பி போனாரு. ஓஹோ, மாமா கண்டிப்பாக போலீஸை தான் கூப்பிட போறாருன்னு தோணுது. நீ மனுஷனே கிடையாது, ஒரு பிசாசு. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடு, அப்புறம் உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நீ எங்க 2 பேருக்கும் கொடுக்கிற வலி இருக்கே, அந்த கடவுள் உனக்கு அதை விட டபுள் மடங்கா வலியை கொடுப்பாரு. இல்லை, என்னால் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. இப்போவும் நான் இவ கூட இன்னும் நிறைய விளையாட்டு விளையாட வேண்டியிருக்கு. இதை கேட்டதும் மாலினி கொஞ்சம் பயந்துட்டா. அப்புறம் அந்த பையன் என்ன சொன்னான்னா, வா திஷா, நம்ம மாடிக்கு போகலாம். வேணாம்மா திஷா, வேணாம். திஷா மறுபடியும் அவளோட அம்மாவை தள்ளி விட்டா. அப்புறம் அவங்க 2 பேரும் மாடிக்கு போயிட்டாங்க. அப்புறம் இங்க ராஜேஷும் அந்த ஆல மரத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாரு. அப்புறம் அவரு மண்வெட்டியோட உதவியால அங்க தோண்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன். அந்த சமயம் மாலத்தியும் மாடிக்கு போனா. அப்புறம் எதிர்க்கிற நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு அவ ரொம்பவே பயந்து போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. ரொம்ப அருமையா இருக்கு திஷா. இப்போ அந்த கார்னருக்கு போ. திஷா 3 அடி உயரத்துல மாடியோட பவுண்டரியில நின்னுட்டு இருந்தா. அப்புறம் அங்க அந்த மூளையை நோக்கி போய்கிட்டு இருந்தா. அந்த பையன் நிம்மதியா நின்னுக்கிட்டு அந்த காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். அம்மாடி திஷா, தயவு செஞ்சு கீழே இறங்கு. நீ அந்த பக்கமா கீழே விழுந்துட்டீன்னா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். வேணா திஷா, நீ போயிட்டே இரு. அப்புறம் அந்த கார்னருக்கு போ. மம்மி, நீங்க மட்டும் கிட்ட வந்தீங்க அப்புறம் நான் இங்கேருந்து கீழே குதிச்சிருவேன். திஷா 3வது மாடியில நின்னுகிட்டு இருந்தா. அப்படி அவ கீழே குதிச்சான்னா விழுந்ததுமே அவளோட உயிர் உடனே போயிடும். அதனால பயந்துக்கிட்டு மாலதி அவகிட்ட போகவே இல்லை. அப்புறம் அவ அந்த பையன்கிட்ட கையை களப்பிடிச்சு வேண்ட ஆரம்பிச்சா. ஆனா அந்த பையன் ஒரு சைத்தான் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் திஷாவை நடந்துகிட்டே இருக்கும்படி சொல்லிட்டான். கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை உடனே கொளுத்திடுவோம். கிளைமேட்டும் அப்போன்னு பார்த்து ரொம்ப மோசமாயிடுச்சு. ரொம்ப வேகமாக புயல் காற்று வீச ஆரம்பிச்சது. ராஜேஷ் பாக்கெட்ல இருந்து மேட்சஸை எடுத்தாரு. நிறைய வத்தி குச்சிகளை பற்ற வச்சாரு. ஆனால் எந்த ஒரு வத்தி குச்சியும் பற்றவே இல்லை. அந்த காற்றுனால எந்த ஒரு வத்தி குச்சியையும் பற்ற வைக்கவே முடியல. எரிஞ்சிடு. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடு, உனக்கு எஞ்சி கேட்குறேன், என் பொண்ணை விட்டுடு. அவரோட காதில் மாலத்தியோட சத்தம் கேட்ட உடனே அவர் பார்த்தாரு. திஷா மாடியில் பவுண்டரியில் நடந்துக்கிட்டு இருக்கா. அவ எப்போ வேணாலும் கீழே விழுந்து இறந்து போகலாம். இல்ல திஷா. இப்போ அவர் அந்த பொம்மையை குழியிலேருந்து எடுத்தாரு. வேகமாக தன்னோட வீட்டுக்குள்ளர போய் அவர் நேராக கிச்சனுக்கு போனாரு. திஷா, ஒரு காலை மேலே தூக்கு. இல்லை திஷா, தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா. திஷா அவளோட அம்மாவை பார்த்து சிரிச்சா. அவளோட கண்கள் செவந்து போய் மின்ன ஆரம்பிச்சது. அவ தன்னுடைய இன்னொரு காலை எடுத்து முன்னாடி வச்சா. அப்பதான் கிச்சனுக்குள்ள போன ராஜேஷ் என்ன பண்ணாருன்னா அந்த பொம்மையை கேஸ் ஸ்டவ் மேல வச்சாரு. அப்புறம் ஸ்டவ்வை பத்த வச்சாரு. அந்த பொம்மையில நெருப்பு பத்துச்சு. இப்போ அவரு வேகமா மாடிக்கு ஓடினாரு. அம்மாடி திஷா. திஷாவுக்கு இப்போ சுய நினைவு திரும்பிச்சு. ஆனா தான் இவ்வளோ உயரத்துல நிக்கிறத அவ பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. மம்மி, மம்மி என்னை காப்பாத்துங்க. திஷா கீழே விழத்தான் இருந்தா. அப்ப மாலத்தி போய் திஷாவோட கையை பிடிச்சு அவளை கீழே இழுத்தா. அம்மாடி என் செல்லும். மம்மி. திஷா, நான் சொல்றதை கேளு. அவங்கள உன் வழியிலேருந்து தள்ளிவிடு. இவங்க என்னுடைய மம்மி, இது என்னுடைய வீடு. ஆமா, நீ யாரு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப அந்த பையனுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவன் செஞ்ச வசியும் முடிஞ்சு போச்சேன்னு. அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் போலீஸை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்க பாருங்க ராஜேஷ் அண்ணா,
நீங்கள் கவலைப்படாதீங்க, இவனை நாங்கள் பார்த்துக்குறோம். பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க. ராஜேஷும் திஷா நல்லபடியா இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.